அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கிறத துப்பாக்கியத்தை வச்சுக்கின்னு நான் ஒழுங்காக சொல்கிறேனான்னு பிரபாகரன் இவர்கிட்ட கேட்டாரான். மவனை நீ அவர் இல்லைன்னு நினச்சின்னு ஏதோ பேசுகிற, தப்பி தவறி எங்கன்னா இருந்தார். அண்மையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இவங்க போனானா அவர் கேட்டாராம், மான் கறி சாப்பிட்றீங்களா? மான் கறி சாப்பிட்றீங்களா? ஆமை கறி சாப்பிட்றீங்களா? போட தூமை, உனக்கு எந்த கறியும் இல்லை. அவரு எந்த பக்கம் எந்த குண்டு உழுதுன்னு துடிச்சிட்டு இருக்கான். நான் ஒரு முறை சொன்னேன், அவ்வளவு பெரிய இராணுவத்தை படைத்திருக்க இந்தியாவை ஆட்டி படைக்கிறான். எப்படி? இவன் கூலிக்கு மாரடைக்கிறான், அவன் உரிமைக்கு போராடுகிறான். ஆகவே அவனை வெல்வது கடினம். அந்த மாவீரனை ஒரு சமையல்காரன் மாதிரி சொல்லி அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கிறத துப்பாக்கியத்தை வச்சுக்கின்னு நான் ஒழுங்காக சொல்கிறேனான்னு பிரபாகரன் இவர்கிட்ட கேட்டாரான். மவனை நீ அவர் இல்லைன்னு நினச்சின்னு ஏதோ பேசுகிற, தப்பி தவறி எங்கன்னா இருந்தார். உனக்கு எதில் சுடுவாரோ தெரியாது. ஆமாம், ஒரு மாவீரனை இப்படி கொச்சப்படுத்துகிற ஒருத்தன் ஊரில் இருக்கலாமாங்க? இந்த நாட்டில் எது நடந்தாலும் நம்பன்றான், எது நடந்தாலும் நம்பன்றான். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நீ இருந்த வருஷத்தில் என்ன பண்ண? ஆமாம், ஒரு மாவீரனை இப்படி கொச்சப்படுத்துகிற ஒருத்தன் ஊரில் இருக்கலாமாங்க? நான் போனேன், பார்த்தேன், அதை பண்ண இதை பண்ண, எல்லாமே ஃப்ராடு. அந்த பொண்ணு, அந்த விஜயலட்சுமி, அந்த பொண்ணு அது கழுவி ஊத்துது பாருங்க, அப்படி ஊத்துது. இவ்வளவு பண்ணிட்டு இந்த மக்களை அவமானப்படுத்திட்டு பிரபாகரனையும் கொச்சை பண்ணிட்டு இவனை தமிழ்நாட்டில் வாழ விடலாம். நான் கேட்குறது இந்த ஆண்டிப்பட்டி மக்கள்கிட்ட தான் ஒன்று, ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சீமான் ஆண்டிப்பட்டிக்கு வந்தால் இங்கே இருக்கின்ற என் தாய்மார்கள் எதையோ ஒன்று கொண்டு அவரை அடித்தார்கள் என்று தொலைக்காட்சியில் நான் பார்த்தால் நான் பேசியதில் சந்தோஷப்படுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.